A circular grassy plot of land 42 meter in diameter has a path 3.5 meter wide running round it outside. Find the cost of traveling the path at rupees 4 per square meter. இப்போ சர்க்குலர் கேசி ஃப்ளாட்டோட டயமீட்டர் வந்து 42 மீட்டர் கொடுத்துருக்கு. இப்போ சர்க்குலர் கேசி ஃப்ளாட்டோட பாத் வந்து 3.5 மீட்டர் வைடு கொடுத்துருக்கு. இப்போ காஸ்ட் ஆஃப் டிராவலிங் த பாத் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ காஸ்ட் ஆஃப் டிராவலிங் த பாத் வந்து பர் ஸ்கொயர் மீட்டருக்கு ருபீஸ் 4ன்னு கொடுத்துருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் த ஃப்ளாட் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு போகிறோம். இப்போது டயமீட்டர் ஆஃப் த ஃப்ளாட் வந்து 42 மீட்டர் கொடுத்துருக்கா. அப்போ ரேடியஸ் ஆஃப் த ஃப்ளாட் அப்படின்னா 42 டிவைட் பை 2ன்னு எழுதுவோமா. இப்போ ரேடியஸ் ஆஃப் த ஃப்ளாட்டை லெட் ஸ்மாலார்னு எடுத்துக்க போகிறோம். அதான் எழுதிருக்கோம். ரேடியஸ் ஆஃப் ஃப்ளாட் ஸ்மாலார் ஈக்குவல் டு 42 டிவைட் பை 2ன்ட்டு இப்போ கேன்சல் பண்ண அப்படின்னா 21. இப்போ ரேடியஸ் ஆஃப் பிளாட்ஸ் ஈக்குவல் டு 21 மீட்டர். இப்போ ரேடியஸ் ஆஃப் பிளாட் ப்ளஸ் பாத் லெட் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்க போகிறோம். அதான் எழுதிருக்கோம். ரேடியஸ் ஆஃப் பிளாட் ப்ளஸ் பாத் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு இப்போ ரேடியஸ் ஆஃப் பிளாட் எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கோம் 21 மீட்டர் கண்டுபிடிச்சிக்கோமா. அதான் ஈக்குவல் டு 21 ப்ளஸ் இப்போ ரேடியஸ் ஆஃப் பாத் எவ்வளோ கொடுத்துருக்கு 3.5 மீட்டர் வைன் கொடுத்துருக்கா. அதான் ப்ளஸ் 3.5. இப்போ அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 24.5 மீட்டரா. இப்போ ஏரியா ஆஃப் பாத் கண்டுபிடிக்கிறோம். ஏரியா ஆஃப் த பாத் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு பை இன்ட்டு இப்போ கேபிட்டல் ஆரோட வேல்யூ 24.5 அதான் 24.5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ 21 அதான் மைனஸ் 21 ஸ்கொயர் ஈக்குவல் டு பை இன்ட்டு இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா. இப்போ அது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாமா. அதான் எழுதிருக்கோம். 24.5 ப்ளஸ் 21 24.5 மைனஸ் 21. இப்போ பையோட வேல்யூ என்னது 22 டிவைட் பை 7 அதான் 22 டிவைட் பை 7 இன்ட்டு இப்போ அதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 45.5 இன்ட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 3.5 அதான் இன்ட்டு 3.5. இப்போ இதை இன்ட்டு பண்ணி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 500.5. இப்போ ஏரியா ஆஃப் பாத்ஸ் ஈக்குவல் டு 500.5 மீட்டர் ஸ்கொயர். இப்போ காஸ்ட் ஆஃப் டிராவலிங் தானே கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா ஆஃப் த பாத்துக்கு காஸ்ட் ஆஃப் டிராவலிங் கண்டுபிடிக்க போகிறோம். அதான் எழுதிருக்கோம். காஸ்ட் ஆஃப் டிராவலிங் ஈக்குவல் டு இப்போ ஏரியா ஆஃப் த பாத் எவ்வளோ 500.5 அதான் 500.5 இன்ட்டு பர் ஸ்கொயர் மீட்டருக்கு காஸ்ட் ஆஃப் டிராவலிங் எவ்வளோ கொடுத்துருக்கு 4 கொடுத்துருக்கா அதான் இன்ட்டு 4. இப்போ அதை இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 2002 இப்போ காஸ்ட் ஆஃப் டிராவலிங் ஈக்குவல் டு rupees 2002. Option C is the correct answer.